வணக்கம் மக்களே. அளவியல் 2Dல உள்ள பார்ட் 17 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு முக்கோணம் தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்குகள்லாம் பார்க்க போறோம். அப்படி என்னப்பா டிஃப்ரெண்டான கணக்குகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, புள்ளிகள் தொடர்பான கணக்குகள், கோணங்கள் தொடர்பான கணக்குகள் தான் முக்கோணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் எல்லாமே. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி, என்ன கொடுத்திருக்காங்க? Area of the triangle whose vertices 0, 0, 4, 0 and 4, 6 is, அதாவது 0, 0, 4, 0, 4, 6 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி புள்ளிகள்லாம் நம்ம எங்க பார்த்திருப்போம்? 10ஆம் கிளாஸ் எல்லாரும் படிச்சிருப்போம். 10ஆம் கிளாஸ்ல கிராஃப் வரைஞ்சிருப்போம். அதுல இந்த மாதிரி புள்ளிகளை மார்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து கிராஃப் வரையுமா? இங்கேயும் அதே கதை தான். இந்த 3 புள்ளிகளையும் உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணம் இருக்குதான். சரிங்களா? இதுதான் புள்ளிகள். சரிங்களா? இதுதான் உச்சி புள்ளிகள். இந்த புள்ளியை நான் 0, 0ன்னு வச்சுக்கிறேன். இதை 4, 0ன்னு வச்சுக்கிறேன். இதை 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி புள்ளிகளை கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிங்கன்னு கேட்டாலே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 1/2 இன்ட்டு x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? முதல்ல நம்ம பாயிண்ட்ஸை எழுதிக்கிடுவோம், தனியா எழுதிக்கிடுவோம். அதுல இருந்து தான் xyக்கான மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரி, 0, 0, 4, 0, 4, 6. சரி, இருக்கட்டும். அப்போ இதுவும் எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய். சரிங்களா? அதாவது முதல்ல இருக்கக்கூடியது எக்ஸ், அடுத்து இருக்கக்கூடியது ஒய்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லுவோம். இதுவும் எக்ஸ் கமா ஒய் தான், இதுவும் எக்ஸ் கமா ஒய் தான். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு இது எல்லாமே மூணுமே எக்ஸ் கமா ஒய்னே இருந்துச்சுன்னா குழம்பிடும் இல்லையா? அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா பேர் வச்சுக்கிடுவோம். இதை x1 y1 வச்சுக்கிடுவோம். 0, 0க்கு பதிலாக x1 y1, 4, 0க்கு பதிலாக x2 y2, 4, 6க்கு பதிலாக x3 y3. சரிங்களா? அப்போ x1 என்னது 0, y1 என்னது அதுவும் 0 தான், x2 என்னது 4, y2 என்னது அது 0, x3 என்னது 4, y3 என்னது 6. சரிங்களா? இதெல்லாத்தையும் கொண்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, பண்ணிடுவோமா? 1/2 இன்ட்டு x1க்கு பதிலாக 0, y2க்கு பதிலாக 0 மைனஸ் y3க்கு பதிலாக 6. சரிங்களா? பிளஸ் x2க்கு பதிலாக 4, y3க்கு பதிலாக 6 மைனஸ் y1க்கு பதிலாக 0 பிளஸ் x3க்கு பதிலாக 4, y1க்கு பதிலாக 0, y2க்கு மைனஸ் y2க்கு பதிலாக 0. சரி, அப்போ 1/2 இன்ட்டு 0வை கொண்டு எந்த ஒரு மதிப்பை பெருக்கினாலும் திரும்ப 0 தான் கிடைக்கும் இல்லையா? சரி, அப்போ 0 ஆயிரும். இது பிளஸ் 6, 4 இன்ட்டு 6 இருக்கும். பிளஸ் 0 மைனஸ் 0 என்னது அதுவும் 0 தான். 0 கொண்டு எந்த மதிப்பு பெருக்கினாலும் திரும்ப 0 தான் வரும். அப்போ 1/2 இன்ட்டு என்ன கிடைச்சிருக்கு? 4 இன்ட்டு 6ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ 4 இன்ட்டு 6 எத்தனை? 24. அப்போ ஓர் 2 2, ஓர் 2 2, 2 4. அப்போ 12 சதுர அலகுகள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோணத்தோட பரப்பளவை உச்சிகளை கொடுத்து கேட்டாங்கன்னா, உச்சி புள்ளிகளை கொடுத்து கேட்டாங்கன்னா இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? சரி, ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? அடுத்ததும் அதே கணக்கு தான், அதே மாதிரி கணக்கு தான். என்னது? the area of triangle whose vertices 1, 2, -3, 4 and -5, 6 -5, -6 is, அதாவது 1, 2, -3, 4 மற்றும் -5, -6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது இந்த மாதிரி புள்ளிகள் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது முக்கோணத்திற்கான ஃபார்முலா? 1/2 இன்ட்டு x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 இல்லையா? சரி, இருக்கட்டும். சரி, புள்ளிகள் என்னதுலாம்? 1, 2, -3, 4 -5, -6. சரி, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? இது என்னது? x1, y1. இது x2, y2. இது x3, y3. அப்போ x1 என்னதுங்க 1, y1 என்னது 2, x2 என்னது -3, y2 என்னது 4, x3 என்னது -5, y3 என்னது -6. சரி, இதை கூட சப்ஸ்டிட் பண்ணிடுமா இப்போ? அப்போ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு
x1க்கு பதிலாக 1, y2க்கு பதிலாக 4 மைனஸ் y3க்கு பதிலாக -6 பிளஸ் x2க்கு பதிலாக -3, y3க்கு பதிலாக -6 மைனஸ் y1க்கு பதிலாக 2 பிளஸ் x3க்கு பதிலாக -5, y1க்கு பதிலாக 2 மைனஸ் y2க்கு பதிலாக 4. சரி, ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 அப்படி இருக்கட்டும். 1 இன்ட்டு 4 மைனஸ் இன்ட்டு -6, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் 4 பிளஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். பிளஸ் -3 இன்ட்டு -2 -6 -2 எத்தனை, -8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். பிளஸ் -5 2 -4 என்ன ஆயிரும், -2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அதாவது பிளஸ் மைனஸ் ரூல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா. சரி இருக்கட்டும். இப்போ என்ன ஆயிரும், ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4 பிளஸ் 6 எத்தனைங்க, 10 பிளஸ் -3 இன்ட்டு -8 என்ன ஆயிரும், பிளஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். -5 -2 என்ன ஆயிரும், பிளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி இருக்கட்டும். அப்போ 10 1/2 அப்படி போட்டுக்கோங்க. 10 பிளஸ் 24 34, 34 பிளஸ் 10 44. அப்போ 1 2 2 2 4 2 4. அப்போ 22 சதுர அலகுகள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. இன் a right triangle ABC, angle B equal to 90 degree, angle A equal to angle C equal to 45 degree and AB equal to BC equal to A, then AC is equal to, அதாவது செங்கோண முக்கோணம் ABC இல் கோணம் B 90 டிகிரி, கோணம் A equal to கோணம் C equal to 45 டிகிரி மற்றும் AB equal to BC equal to A எனில் AC இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. முதல்ல ஒரு முக்கோணத்தை வரைஞ்சுக்கிடுவாங்க. செங்கோண முக்கோணம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா. செங்கோண முக்கோணத்தினுடைய B அப்படிங்கிற அந்த ஆங்கிள் என்னவாக இருக்குதான், 90 டிகிரியாக இருக்குதான். சரி இருக்கட்டும். ஏ ஆங்கிள் இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேங்க. சரிங்களா. பி என்னவாக இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது. ஏவும் சியும் என்னவாக இருக்குது, 45 டிகிரியாக இருக்குது. சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இதுவும் 45 டிகிரி. சரிங்களா. இந்த ஏபி அப்புறம் பிசி, இந்த ஏபி பிசியினுடைய பக்க அளவுகள் என்ன கொடுத்திருக்காங்க, ஏன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏபி என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஏன்னு கொடுத்திருக்காங்க. இந்த பிசி என்னன்னு கொடுத்திருக்காங்க, இதையும் ஏன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஏசியினுடைய மதிப்பு என்ன, இந்த பக்கத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா. அப்போ நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் எதிர்பக்கம் ஸ்கொயர், அதாவது ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இங்க இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஆங்கிளுக்கு, இந்த கோணத்திற்கு எதிர்பக்கம் இருக்கக்கூடியது என்னது, ஆப்போசிட் சைடு இல்லையா. சரி இருக்கட்டும். இந்த 90 டிகிரி கோணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபாட்னஸ், தெரிஞ்ச விஷயம். இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த ஃபார்முலா, இந்த பித்தாகரஸ் ஃபார்முலா கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ உங்க ஹைபாட்னஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஹைபாட்னஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோமா. சரி, நம்மளுக்கு புரிதலுக்காண்டி எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸை தான் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது, ஏன்னு இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர். சரிங்களா. அட்ஜசன்ட் என்னது, அதுவும் ஏ தான், இதுவும் ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்னது, 2 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துக்கிடுவோம். இந்த பக்கமும் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டு 2a தான் ஆன்சர்னு போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா x ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க, √2 இன்ட்டு √a ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இங்க ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் நம்பரா எழுத முடியுமா, கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, a√2 அப்படிங்கறது ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அப்போ இந்த பக்கம் என்னது, a√2. சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, the measure of the angles of a triangle are in the ratio 5:4:3. find the angles of the triangle. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது முக்கோணத்தினுடைய கோணங்கள் எப்படி கொடுத்துட்டாங்க, ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்ப ரேஷியோல கொடுத்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5x:4x + 3x எழுதிக்கலாமா. சரி இருக்கட்டும். இதை இப்ப எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா,
எப்பவுமே இதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல், முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் எப்பவுமே என்னதான் 180 டிகிரி. சரிங்களா, நல்லா ஞாபகிச்சுக்கணும். முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் என்னது 180 டிகிரி. நோட்ல குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அப்போ இது 3 கோணங்கள். அப்போ இந்த 3 கோணங்களின் கூடுதல் தான் என்னது 180 டிகிரி. சரிங்களா, புரிஞ்சிருச்சா? இது 3 கோணங்கள், இந்த 3 கோணங்களின் கூடுதல் தான் 180 டிகிரி. அப்போ 5x plus 4x plus 3x ஈக்குவல் டு 180. புரிஞ்சிருச்சா? சரி, அப்போ எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியா கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா தனித்தனியா நம்மளுக்கு டிகிரி கிடைச்சிரும். சரிங்களா, கோண அளவுகள் கிடைச்சிரும். அப்போ 5x plus 4x எத்தனை 9x, 9x plus 3x 12x, 12x ஈக்குவல் டு 180. அப்போ x ஈக்குவல் டு 180 by 12 வலது பக்கம் வந்துச்சுன்னா by 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ ஓர் 12 12, இங்கேயும் ஓர் 12 12, மிச்சம் 6 இருக்கும். அப்போ 5 12 60, எக்ஸின் மதிப்பு 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இதுல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ கோணங்கள் கிடைச்சிரும். அப்போ 5 எக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டோம் அப்படின்னா 5 × 15 75. சரிங்களா, 75 என்பது ஒரு கோணம். சரிங்களா, சரி 6 × x, எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டோம் அப்படின்னா 4 × 15 60. சரி இருக்கட்டும். இன்னொன்னு 3x, எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டோம் அப்படின்னா 3 × 15 45. சரிங்களா, அப்போ ஒரு டிகிரி 75, இன்னொரு டிகிரி 60, இன்னொரு டிகிரி 45. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அப்போ எப்படிங்க, அதாவது 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது கரெக்ட் தானா அப்படிங்கறத நான் இந்த ஆன்சர் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டா. அப்போ 75 plus 60 plus 45. அப்போ 75 plus 45 எத்தனைங்க 120, 120 plus 60 எத்தனை 180. புரிஞ்சிருச்சா? அப்போ 3 பக்கங்களின் கூடுதல் எப்பவுமே 180 டிகிரி தான். இந்த என்ன கொடுத்திருக்காங்க, 3 angles of the triangle are x minus 30 degree, x minus 45 degree, x plus 15 degree. Find the values of x. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x minus 30 டிகிரி, x minus 45 டிகிரி, x plus 15 டிகிரி எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இங்க என்ன கொடுத்துட்டாங்க, முக்கோணத்தினுடைய 3 கோணங்களை கொடுத்துட்டாங்க. மேல பார்த்த மாதிரி அதே கதை தான், மேல இஸ்டுல கொடுத்திருந்தாங்க, இங்க எக்ஸ கலந்து கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னது 180 டிகிரி. சரிங்களா, அப்போ இதை 180 கூட ஈக்குவேட் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது, மேல பார்த்த மாதிரியே தான். அப்ப x மைனஸ் 30 டிகிரி பிளஸ் x மைனஸ் 45 டிகிரி பிளஸ் x பிளஸ் 15 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிக்கு சமம். சரிங்களா, இப்படிதான் வாசிக்கணும். சரி இருக்கட்டும். அப்போ 3x இருக்கு, 3x அதாவது x எல்லாத்தையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 3x ஆயிரும். சரி இருக்கட்டும். மைனஸ் 30 மைனஸ் 45 75 டிகிரி. சரிங்களா, மைனஸ் 75 பிளஸ் 15 60 மைனஸ் 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ மைனஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 180. சரிங்களா, அப்போ 3x மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 60 வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 180 மைனஸ் 60 வலது பக்கம் வரையில பிளஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு 3 வலது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 பிளஸ் 60 எத்தனைங்க 240 பை 3 வலது பக்கம் வரையில பை 3 டிவைடுக்கு போயிடும். அப்போ ஓர் 3 3, 8 3 24 சைவரா அப்படி போட்டோம் அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு 80 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை 80 டிகிரி. சரிங்களா, சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. என்ன கொடுத்திருக்காங்க, இந்த given figure find the value of x. சரிங்களா, அதாவது இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி கண்டுபிடிச்சிருவோம். முக்கோணம் கொடுத்துட்டாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க இதை கண்டிப்பா ஞாபகம் ஆகணும். முக்கோணத்தின் 3 கோணங்களோட கூடுதல் எத்தனை 180 டிகிரி. சரி இருக்கட்டும், இதை வச்சுதான் நம்ம கொண்டு வர போறோம். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இந்த கோணம் 50 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. ஆனா இந்த கோணம் தெரிஞ்சாதான் நம்ம 180 கூட ஈக்குவேட் பண்ணி அதுக்கடுத்து எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இது கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட் சைடுல உள்ளது 100 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா 180
80 டிகிரி சரிங்களா. இத நேர்கோணம்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனோட கோணம் என்னது 180 டிகிரி சரிங்களா. அப்போ இங்க நல்லா பாருங்க, இப்படி இருக்கிறதுல இந்த 100 கொடுத்துட்டாங்க, இது 100 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இந்த 180ல இருந்து 100 கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருமா இல்லையா, கிடைச்சிரும்ல. சரி அதான் பண்ண போறோம். அப்போ 180 மைனஸ் 100 எவ்வளோங்க, 80 சரிங்களா. அப்போ இந்த ஆங்கிள் என்னது 80 டிகிரி சரிங்களா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னது நேர்கோணம், ஸ்ட்ரைட் ஆங்கிள் சரிங்களா. ஸ்ட்ரைட் ஆங்கிளோட ஆங்கிள் என்னது 180 டிகிரி. சரி இருக்கட்டும். அப்போ 3 பக்கங்களையும் கூட்டி 180 கூட என்ன செஞ்சிருவோம், ஈக்குவேட் பண்ணிடுவோம். அப்போ 80 டிகிரி பிளஸ் 50 டிகிரி பிளஸ் எக்ஸை தான் கண்டுபிடிக்க போறோம், பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 80 பிளஸ் 50 130 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 180 130 வலது பக்கம் வரையில மைனஸ் 130 ஆகும். அப்போ 180 மைனஸ் 130 50. அப்போ இந்த எக்ஸினோட மதிப்பு என்னது 50 டிகிரி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.